இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துள்ளோம். இன்றைய ஜும்மா உரையிலே சிறந்த மனிதன் யார் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை சிறந்த மனிதனாக நினைப்பதை நம்ம பார்க்கிறோம். மற்ற எல்லாரை விடவும் நம்ம நல்ல மனுஷனாக இருக்கிறோம், உயர்ந்தவனாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவர்கள் அப்படி நம்மளை பார்ப்பாங்களா? எல்லாரும் நம்மளை சிறந்த மனிதனா ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி இல்லை. அல்லது நம்ம ஒரு ஆளை அவருடைய நல்ல பண்புகளை வைத்து, சில அவங்களுடைய பண்பாடுகளை வைத்து, பழக்க வழக்கங்களை வைத்து இவர் நல்ல மனிதர் அப்படிமோ, அவரையே சில பேர் இவர் கெட்ட ஆளு, மோசமான ஆளு என்று விமர்சிப்பார்கள். இப்போ ஒருத்தர் ஒரு கூட்டம் ஒரு ஆள் நல்லவர் என்று சொல்கிறார்கள், அவரையே வேற ஒரு கூட்டம் கெட்ட மனுஷன் என்று பேசுறத நம்ம பார்க்கிறோம். உண்மையில நல்ல மனிதன் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் வித்தியாசப்படும். ஆனால் நம்ம நல்ல மனிதனாக மக்கள் என்ன நம்மளை எப்படி பார்க்கிறாங்கன்னு பார்க்கிறத விட, இஸ்லாமிய பார்வையில, அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்விடத்துல சிறந்த மனிதன் யார் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். மனுஷன் நம்மளை நல்லவன் சொல்றானா கெட்டவன் சொல்றானா என்பதை நம்ம பார்ப்பதை விட, அல்லாஹ்விடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம சிறந்த மனுஷனா இருக்கிறோமா, ஏன்னா அவன்கிட்ட சிறந்த மனிதன் பேர் எடுத்தா தான் மறுமையில வெற்றி பெற முடியும். துனியாவோட நம்மளை கெட்டவர்கள் சொல்றதுனால அதனால துனியாவிலே நஷ்டம் கிடையாது, மறுமையிலே நஷ்டம் கிடையாது. 4 பேர் நல்லவம்பாங்க, 4 பேர் கெட்டவம்பாங்க. அல்லாஹ்விடத்துல சிறந்த மனிதனாக நம்ம இருக்கிறோமா? இஸ்லாமிய பார்வையில் சிறந்த மனுஷன் யாரு அதை தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்துல சிறந்த மனுஷர் யாரு? நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கிறார் ஒருத்தர், நல்லா பார்க்கறதுக்கு அவருடைய முகத்துல ரூஹு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஒரு அவருடைய முகமே அப்படி ஒரு கலையா இருக்குது, அதனால நல்ல மனுஷன். அப்படியா? அப்படி இஸ்லாம் சொல்லல. ட்ரெஸ்ஸை வைத்து ஒரு ஆள் நல்லடியார்னு நல்ல மனிதர்னு சொல்ல முடியாது. இல்ல காசு பணத்தை வாரி வாரி வழங்குறாரு அதனால நல்ல மனுஷனா? அதனால நல்ல மனுஷன் இல்லை. ஒருவர் நல்ல மனிதர், சிறந்த மனிதர் என்பதற்கு அவர்கிட்ட பல நல்ல பண்புகளை, நல்ல விஷயங்களை இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்ல அப்படி விரும்புகிறான். யார முதல்ல அல்ல சிறந்த மனிதன் சொல்றான்? இந்த ஒட்டுமொத்த உலகமும் இது தானா உருவாகல, இதை இயக்கியவன், காரணம் இல்லாம காரியம் கிடையாது. அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கியவன் ஒருவன் இருக்கிறான், உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான் என்று பலர் நம்புகிறார்கள். இது அவன் இல்லாம வானம் பூமி இதெல்லாம் உருவாகல இப்படி நினைக்கிறார்கள். சில பேர் இதெல்லாம் இயற்கையா உண்டாயிருச்சு, இதெல்லாம் உருவாக்கின ஒருத்தன் இல்ல, கடவுளுங்கிற ஒருத்தன் இல்ல, எல்லாமே இயற்கை இப்படிங்கிறான். கடவுளை மறுக்கிறவனை விட இதெல்லாம் இயற்கை பகுத்தறிவை அடகு வச்சுட்டு பேசுறான்ல, இவனை விட தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி மார்க்கத்தை படித்து விளங்கி அல்லது ஒருத்தருடைய பகுத்தறிவை பயன்படுத்தி கூட இந்த உலகம் தன்னால இயங்கியிருக்காது, தன்னால உருவாகியிருக்காது. ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறான். ஒரு போனை ஒருத்தன் கண்டுபிடிச்சு இருக்கிறான், அது மாதிரி பைக்கை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறான், இப்படி காரை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறான். இந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான் என்று அவர் கடவுளை நம்பி இருக்கிறாங்கல்ல, அந்த மனுஷன் தான் சிறந்த மனுஷன். இஸ்லாமிய அடிப்படையில் சிறந்தவர் யாருன்னு கேட்டா, கடவுளை மறுக்கிறவன் சிறந்தவனா இருக்க முடியாது. கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அவனை பயந்து நடக்கிறான்ல, அவன் தான் சிறந்த மனுஷன். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். அழகா ஒருத்தர் இருக்கிறான் அதனால சிறந்த மனுஷன் கிடையாது. முஸ்லிம்களுக்கு அல்ல அறிவுரை சொல்லும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து அறிவுரை சொல்லலாம். வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின்ன, இணை வைக்கக்கூடிய பெண்களை அவங்க ஈமான் கொள்கிற வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஏன்? வல அமத்தும் மூமினத்தும் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவு ஆஜபத்துக்கும், இணை வைக்கக்கூடிய பெண் அழகுல உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் சரி, காசு பணத்தில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் அவள் இருந்தாலும் சரி,
ஒரு முஸ்லிமான அடிமை இருக்கிறான்ல, அவன் தான் சிறந்தவன். இணை வைப்பவனை விட யார் சிறந்தவன் சொன்னா ஒரு மூமினான அடிமை ஏழை இருக்கிறான்ல, அவன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்றான், இணை வைக்கக்கூடிய ஆண்களை ஒரு மூமினான பெண் நீங்க கல்யாணம் முடிக்காதீங்க. வல அப்தும் மூமினும் கைரும் மின் முஷ்ரிக்கின் வலவு ஆஜபுக்கும். இணை வைக்கக்கூடிய ஆண் உங்களை எவ்வளவு ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் சரி, ரொம்ப அழகா இருக்கிறாரு, நல்ல காசு பணம், நல்ல பேரு புகழ் பாரம்பரியம் என்று என்ன ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் சரி, ஒரு அடிமை, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடிமை இருக்கிறான்ல, அவன் தான் இணை வைப்பவனை விட சிறந்தவன். இப்படிங்கிறான். உலாய்க்கு எதுவும் இழந்தார், அந்த இணை வைப்பவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள். ஒரு இணை வைக்கிற பெண்ணை கல்யாணம் பண்றீங்க, இணை வைக்கிற ஆணை கல்யாணம் பண்ணுவீங்க, அவன் உங்களை எப்படி கூட்டு போவான்? உங்களை இணை வைப்பை நோக்கி கூட்டு போவான். இணை வைப்பை நோக்கி அந்த பெண் உங்களை அழைத்து செல்வார். கோயிலுக்கு கூப்பிடுவா, தர்காவுக்கு கூப்பிடுவா, தாயத்து போட சொல்லுவா, மூழுவத சொல்லுவா. அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி உங்களை அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள். வல்லாஹு எது எல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். வல் மகுபிரான், அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, சிறந்தவன் நீங்க யாரை கருதணும்? பாரம்பரியத்தை பார்க்கறத விட, காசு பணத்தை பார்க்கறத விட, அவருடைய ட்ரெஸ்ஸை பார்க்கறத விட, அழகை பார்க்கறத விட, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறான், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புறானா, இவன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இந்த அடிப்படையை விளங்கினால சிறந்த மனுஷன் யார் நம்ம என்ன செய்யலாம் முடிவு பண்ணி விடலாம். கடவுளை நம்பின மட்டும் பத்துமா, அந்த கடவுளை பயந்து நடக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்கள்ல சிறந்தவர் யார் என்று கேட்கப்படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்காஹும், அவர்கள் யார் இறைவனை பயந்து நடக்கிறாரோ அவர் தான் மனிதர்கள்ல சிறந்தவன். திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா வ ஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதாரஃபு. மனிதர்களே, உங்களை பல கிளைகளாக பல கோத்திரங்களாக படைத்திருக்கிறோம். எதுக்காக படைச்சிருக்கிறோம்? எல்லாரையும் ஒரே மொழி பேசக்கூடியவங்கள அப்படி படைக்கல. மொழி வேற, உங்களுடைய நிறம் வேற, உங்களுடைய பகுதிகள் வேற, உங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் வேற, எல்லாரையும் பல கிளைகளாக கோத்திரங்களாக படைச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒருத்தர் அறிந்து கொள்வதற்கு தான், ஒரு அறிமுகம் செய்து கொள்வதற்கு தான். எல்லாரையும் ஒரே கலர்ல ஒரே முகமுடையவர்களாக படைச்சிருந்தா உலகம் இயங்காது. நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. பல வகையான தோற்றங்களோட பல வகையான பழக்க வழக்கங்களோட உங்களை படைச்சிருக்கிறோம். இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாய் அத்துக்காக்கும். உங்களை சிறந்தவர் யாரு? கோட்டு சுட்டு போட்டுக்கிறவரா? இங்கிலீஷ் பேசுறவரா? உங்களை சிறந்தவர் யார்? வெள்ளையா இருக்கிறவரா? சிறந்தவன் மனிதன்ல சிறந்த மனிதன் யாருன்னு கேட்டா, யார் இறைவனை பயப்படுகிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறா சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், நம்மளை அவன் எல்லா இடத்துல கண்காணிச்சு இருக்கிறான். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தெரியும், நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அவனுக்கு தெரியும், நம்ம உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்கிறது கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். கண்களால் நம்ம காட்டக்கூடிய சாலை கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். உற்று கேட்டால் தெரியும், எட்டி பார்த்தால் தெரியும். நம்ம ரகசியமாக ஒரு காரியத்தை செய்தால் அது தெரியும், பகிரங்கமாக செய்தால் அது தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் அவன் நம்மளை கண்காணிக்கிறான், நம்மளை கேள்வி கேட்பான், மறுமையில தண்டிப்பான் என்று யார் பயந்து நடக்கிறானோ அவன்கிட்ட தான் தீமைகள் இருக்காது. அப்படிப்பட்டவன் லஞ்சம் வாங்க மாட்டான். ஆள் பார்க்கறாங்கிற நேரத்தில் நல்லவன் நடந்துட்டு பார்க்காத நேரத்தில் லஞ்சம் வாங்குவானா? யாரும் பார்க்காட்டும் நல்லா பார்க்கறான். விபச்சாரம் செய்ய மாட்டான், திருட மாட்டான், பொய் சொல்றதுக்கு பயப்படுவான், புறம் பேச பயப்படுவான், அவதூறு பேசுறதுக்கு பயப்படுறான். அப்ப எல்லா விதமான தீமைகள் இருந்து வட்டி வாங்க பயப்படுவான், வரட்சணை வாங்க பயப்படுவான். எவன் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எந்த ஊர்ல போய் வெளியூர்ல போய் விட்டாலும் கூட அவன் நல்லவனா தான் இருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்ம சிறந்த மனிதன் தான் யாரு? சிறந்த மனுஷன் நம்மளா நினைச்சிக்க கூடாது. நம்மகிட்ட அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பண்பாடு இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல இதே கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, உன்னிடத்துல நேர்வழியை கேட்கிறேன், சுயமரியாதை கேட்கிறேன், செல்வத்தை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், உன்கிட்ட இறைவனை பயந்து நடக்கக்கூடிய, உன்னை பயந்து நடக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை கேட்கிறேன்னு துவா செஞ்சாங்களே, அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கணும்.
வியாபாரத்தில் இருக்கணும், நம்முடைய குடுக்கல் வாங்கல் இருக்கணும், எல்லாத்திலும் இறைவனை பயந்து நடக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த மனிதர்கள். அதே மாதிரி அந்த இறைவனை பயப்படுறோம் அப்படின்னா அந்த பயத்தை எப்படி உருவாக்குறது? எல்லா நேரத்திலும் அவனை நினைக்கணும். அவனை நினைக்கக்கூடிய பல வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. நம்ம தூங்கி எந்திரிச்சா சில திக்குகள் சொல்லித் தரப்பட்டிருக்குது. அது மாதிரி தூங்கும் போது சில திக்குகள் சொல்லப்பட்டிருக்குது, சாப்பிடும் போது சில திக்குகள் சொல்லித் தரப்பட்டிருக்குது, வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா சில திக்குகள் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. என்ன காரியத்தை நம்ம செய்தாலும், வாகனத்தில் ஏறுறோமா, வாகனத்துல இருந்து இறங்குறோமா, என்ன பண்ணால் அந்த இறை நினைவோட இறைவனை துதித்து கொண்டு அவனை புகழ்ந்து கொண்டு அவன் தான் பெரியவன், அவனுக்கு தான் எல்லா புகழும், நமக்கு எந்த புகழும் புகழ்ச்சிக்கும் நம்ம சொந்தக்காரர்கள் கிடையாது, அல்லாஹ் தான் எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன், நம்ம எல்லா குறைகளுடைய மனிதர்கள், நம்மகிட்ட பலவீனங்கள் இருக்கிறது, அவன் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று அல்லாஹ்வை போற்றி யார் புகழ்கிறார்களோ, அவனை பெருமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் அவனை இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ் போன்ற பல வார்த்தைகள் நம்முடைய வாயில வந்து கொண்டே இருக்கணும். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சொல்லணும்னு நமக்கு மார்க்கத்தில் திக்ர்கள் சொல்லி தரப்பட்டிருக்கோம், அதெல்லாம் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் சில சகாபாக்கள், ஏழை நபித்தூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ذهب أهل الدثور من الأموال بالدرجات الأولى والنعيم الأخير والنعيم المقيم. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள செல்வந்தர்கள் இருக்கிறாங்கல்ல, நிறைய தரஜாக்கள்ல அவங்க உயர்ந்துகிட்டே போறாங்க, நிறைய பாக்கியங்கள் கொடுக்கப்படுகிறாங்க. ஏன்? அவங்க எங்களை மாதிரி துழுகுறாங்க, எங்களை மாதிரி நோன்பு வைக்கிறாங்க, நாங்கள் அதுல எல்லாம் உங்களுக்கு போட்டி போட்டு அந்த இபாதத்துகளை செய்யணும். ஆனால் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யறாங்களே, அப்படி எங்களால் செய்ய முடியலையே. அந்த நன்மையை அடைவதற்கு, அந்த செல்வந்தர்களுடைய தர்ஜாக்களை அடைவதற்கு, பொருளாதாரத்தை வாரி இறைக்கக்கூடிய மக்களுடைய தர்ஜாவை அடைகிறதுக்கு நாங்க என்ன பண்றோம், எங்களால் முடியலையே, அதுல போட்டி போட முடியலையேன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அலா உஹத்திஸுக்கும் பி அம்ரின் இன் அகத்தும் பிஹி அத்ரக்தும் மன் சபகக்கும் வலம் யுத்ரிக்குக்கும் அஹதும் பாலக்கும். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா? அந்த விஷயத்தை செய்தால் நீங்க உங்களை நன்மைகளை முந்திட்டு போறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களுடைய தர்ஜாவை நீங்க அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு பிறகு உங்க தர்ஜாவை வேற யாரும் அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களை நான் சொல்லி தரட்டுமா? வகுந்தும் ஹைர மன் அன்தும் பைனல் லஹரானி இல்லாமன் அமில மிஸ்லஹு. அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களே என்றால், நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் இருக்கிற மக்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். மனிதர்களிலேயே, மனித சமுதாயத்திலேயே இந்த காரியத்தை செய்யக்கூடிய மக்கள் தான் சிறந்த மக்களா இருப்பீர்கள். இந்த மாதிரி மற்றவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள நன்மையை அடைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. துஸப்பிஹூன வ தஹம்மதுன வ துகப்பிரூன கல்ஃப குல்லி ஸலாத்தின் ஸலாஸம் வ ஸலாஸின். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்னாடியும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்க. இதுதான் நீங்க செல்வந்தருடைய தர்ஜாவை அடைவதற்கு, பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறாங்க அவங்களுடைய நன்மை அடைவதற்கு, இதுதான் ஏழை மக்களாகி நீங்க செய்ய வேண்டியது. இப்படிதாங்க. அப்ப இந்த திக்ர்கள் நம்மகிட்ட இருக்குதா? கடமையான தொழுகை முடிஞ்ச உடனே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிடும். கடமையான தொழுகை மட்டும் இபாதத் இல்லையில, தொழுகை முடிஞ்ச உடனே எவ்வளவு திக்ர்கள் மார்க்கத்தில் சொல்லி தரப்படுது. அந்த திக்ர்கள் விஷயத்துல எல்லாம் அசத்தையா இருக்கும். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலால் வல் இக்ராம்னு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை முடிச்ச உடனே கேட்டுக்கிறாங்க. அது மாதிரி தொழுகை முடிச்ச உடனே ரப்பி கினி அஸாபக யௌம தபாஸ் இபாதக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. கடமையான தொழுகைக்கு பிறகு எவ்வளவோ திக்ர்கள். ஆயத்துல் குர்சி ஒருத்தர் ஓதுறாரு, கடமையான தொழுகைக்கு பிறகு அவர் ஓதுவாரே ஆனால் அவர் மரணித்த பிறகு அவர் கண்டிப்பா சொர்க்கம் போவார். மரணம் மட்டும்தான் அவரை அந்த சொர்க்கத்துக்கு போறது தடுத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அந்த ஆயத்துல் குர்சி நம்ம எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய துவாக்களை மனப்பாடம் பண்ணி அந்தந்த நேரத்தில் சொல்றோம்? எத்தனையோ துவாக்கள் தொழுகைக்கு உள்ள துவாக்கள் தெரியல, வெளியே உள்ள துவாக்கள் தெரியல, ஒரு ஜனாசா தொழுகையில ஓத வேண்டிய துவா தெரியல. இந்த நிலைமையில நம்ம இருந்தா நம்ம சிறந்த மனிதன் ஆக முடியுமா? பல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பினோமையானால் அவனை போற்றி புகழணுமா இல்லையா? அவனுடைய தூதர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி போற்றி புகழணுமா இல்லையா? அந்த மாதிரி போற்றி புகழக்கூடியவர்கள் தான் வாழக்கூடிய காலத்தில் உள்ள மக்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நல்லவர்கள் யார், மனிதர்களை சிறந்தவங்க யாரு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா.
யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்கள் தான் படைப்பினங்களே சிறந்தவர்கள். மனிதர்களை சிறந்தவங்க சொல்றத விட அல்ல எப்படி சொல்லி காட்டுறான், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை விட சிறந்தவங்க யாருன்னு கேட்டா ஈமான், இறை நம்பிக்கை இருக்கணும். அந்த இறை நம்பிக்கையில உறுதியானவர்களாக அவங்க இருக்கணும். அதோட நல்ல மனிதர்கள் இருக்கணும். கொள்கை இருந்தா மட்டும் பத்தாது, ஈமான் இறை நம்பிக்கை இருந்தா மட்டும் பத்தாது. தொழுகை இருக்கணும், நோன்பு இருக்கணும், தான தர்மங்கள் இருக்கணும், ஒரு வாக்கு கொடுத்தால நிறைவேற்றணும், மக்களுக்கு எத்தனை திக்கர்கள் இஸ்லாத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கு அது இருக்கணும், குர்ஆன் ஓதுற தன்மை இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய இபாத்துகள் இருக்கல, இந்த இபாத்துகள் நல்ல அமல்கள் ஒரு மனுஷன் கிட்ட இருக்கணும். இபாத்து இல்ல, வெறும் கொள்கை மட்டும் இருக்குது, இவன் படைப்பினங்கள்ல சேர்ந்தவனாக முடியாது. இன்னைக்கா சொர்க்கம் போயிருவார். ஒருத்தர் ஈமான் இருக்குது, தௌஹீத் இருக்குது, ஏகத்துவ கொள்கை கடைபிடிக்கிறாரு, என்னைக்காவது சொர்க்கம் போயிருவாரு. ஆனால் இபாதத்து இருந்தா தான், நல்ல அமல்கள் இருந்தா தான், அதுவும் இஸ்லாம் சொல்லி தர நல்ல அமல். நல்ல மண்ண நம்மளை செய்யறதுக்கு நல்ல மணி இல்லை, அல்லாஹ்வும் தூதரும் என்ன அமல்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அமல்களை யார் செய்கிறார்களோ இவர்கள் படைப்பிடங்கள்ல சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுறப்ப, சிறந்த மனிதன் யாருன்னு கேட்டா நம்ம இடம் போட்டு பார்க்கணும். நம்மகிட்ட துழுவு இருக்குதா? எத்தனை பேர் ஃபஜர் துழுவுறோம்? நம்ம சிறந்தவன் நம்மள அப்படி சொல்லிக்கிறது? எத்தனை பேர் நம்ம 5 வேளை தொழுகையை ஜமாத்தா தொழுகிறோம்? நம்ம அப்படி சிறந்த மனிதன் சொல்லிக்கிறது? எத்தனை பேர் நம்ம மார்க்கம் சொல்லி தரக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் இன்றைக்காவது ஒரு நாளாவது ஒரு லுஹா தொழுகை, ஒரு தஹஜ்ஜுத் தொழுகை, ஒரு மாசத்துல ஒரு தடவை, வாரத்துல ஒரு தடவை, இப்படியாவது நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோமான்னு பார்க்கணுமா இல்லையா? ரமலான்ல பள்ளிவாசல்ல வந்த கூட்டங்கள்லாம் ரமலான் முடிஞ்ச பிறகு அடுத்த ரமலான் வரைக்கும் பார்க்க முடியல, ஃபஜருக்கு பார்க்க முடியல. அப்ப சுன்னத்தான நோன்புகளை கடைபிடிக்கிறது இல்லை. இப்ப நம்மள சிறந்த மனிதர்கள் எப்படி சொல்லிக்கிற முடியும்? அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய பார்வையில இஸ்லாத்தின் அடிப்படையில் சிறந்த மனிதர்கள் யாருன்னு கேட்டா அவர்கிட்ட ஈமான் இருக்கணும், நல்ல அமல்கள் இருக்கணும், இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஈமான் இருக்குது, அமல்கள் இருக்குது, அவர் மட்டும் அதை பண்ணிட்டு இருந்த போதுமா? சிறந்த மனுஷன் ஆயிர முடியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் தான் மனித சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்மளை பார்த்து சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? இப்ப பார்த்தா தொழுகையில் இருக்கிறார் ஒருத்தர், திக்ரில் இருக்கிறாரு, அவர் போய் சொல்றது இல்ல, புறம் பேசுறது இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, அவதூறு பரப்புறது இல்ல, இவரை அல்ல சொல்றான். அதுவும் இருக்கணும். அதோட நன்மையை நீங்க ஏவுகிறீர்கள். நீங்கள் எந்த நன்மையை கடைபிடிக்கிறீர்களோ அந்த நன்மையை நீங்கள் ஏவணும், தீமையை தடுக்கணும். எதெல்லாம் தீமை நீங்க விளங்கி இருக்கிறீங்களோ, தர்காவுக்கு போக கூடாதுன்னு நீங்க விளங்கி இருக்கிறீங்களா? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர படைக்கப்பட்டவர்களை வணங்கக்கூடாது, கொடிமரத்தை வணங்கக்கூடாது, கூடை வணங்கக்கூடாது, கப்பலை வணங்கக்கூடாது, தர்காவுடைய நிலப்படியை வணங்கக்கூடாது என்று நீங்க விளங்கி இருக்கிறீங்களா? அது மாதிரி மனுஷன் காலில் விழுவக்கூடாது, தாய் தப்பனா இருந்தாலும் காலில் விழுவக்கூடாது என்று நீங்க விளங்கி இருக்கிறீங்கல்ல. இதை மற்றவர்கள் செய்யும் போது தடுக்கணுங்க. எதை தீமை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களோ மறுமானத்திலிருந்து நீங்க விடுபட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பேர் போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள், அவங்ககிட்ட போய் அதை பற்றி சொன்னீங்களா? கஞ்சா அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, இதெல்லாம் பாவம், மனுஷனுடைய அறிவை மழுங்கடித்து விடும் என்று, இதெல்லாம் குடும்பத்தை நாசமாக்கி விடும், கெடுத்து விடும், வரக்கூடிய உங்களுடைய தலைமுறையை, அடுத்த தலைமுறையை வழிவுல கொண்டு போய் சேர்த்து விடும் என்று இதை போய் மற்றவங்களுக்கு சொன்னீங்களா? வட்டியை பத்தி சொன்னீங்களா? வரட்சணை பத்தி சொன்னீங்களா? தீமை எதெல்லாம் தீமை என்று நம்ம விளங்கி இருக்கிறோமோ இந்த தீமைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுனால நீங்கள் சிறந்த சமுதாயம் இப்படிங்கிற. அப்ப மனுஷன்ல சிறந்த மனுஷன் யாரு? எவன் சுயநலத்தோடு இருக்கிறான, நம்ம வேலை உண்டு வைட்டு உண்டு போயிடுவோம், நம்ம யார் செய்யற தவறையும் கண்டுக்கிற வேணாம், நம்ம எந்த நன்மையை அடுத்தவனுக்கு ஏற வேணாம், நம்ம கரெக்டா இருக்கிறோமா இது போதும் இப்படின்னு இருக்கிறவன் சிறந்த மனுஷன் இல்லை. சிறந்த மனுஷன் யாருன்னு கேட்டா தெரிஞ்ச நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லணும், அவன் தீமை என்று விளங்கினதை மற்றவர்களுக்கு தடுக்கணும். இதனாலதான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அமல்கள் செஞ்சுட்டா மட்டும், மற்றவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணி விட்டால் மட்டும் சிறந்த சமுதாயமா ஆயிர முடியாது. இன்னொன்னு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்துல சிறந்தவர் யார், சிறந்த காரியத்தை செய்யக்கூடியவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இந்த பண்பாடுலாம் நம்ம இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சிறந்த மனிதன் என்று அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம கருதப்படுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய கரத்தாலும் நாவாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்றிருக்கிறார்களோ அவன் தான் சிறந்த முஸ்லிம். புறம் பேசுறவனோ, அவதூறு பரப்புறவனோ, கெட்ட வார்த்தை பேசுறவனோ, அடுத்தவனை அடிக்கிறவனோ, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கிறவனோ, அடுத்தவனை ஏமாத்துறவனோ, அடுத்தவனை சுரன்றவனோ, இவர்கள் சிறந்த மனுஷன் கிடையாது. சிறந்த மனுஷன் யாரு? உங்களுடைய நாவல் அடுத்தவனுக்கு சொல்ல கூடாது. எவ்வளவு பேர் பேஸ்புக்கை பார்க்கிற இன்றைக்கு,
எவ்வளவு தொல்லைகள், அடுத்தவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்கணும், எவ்வளவு பேருடைய மானம் மரியாதையோட விளையாடுகிறார்கள். அப்ப இவங்கள சிறந்த மனுஷனா, மார்க்கம் படிச்சிருக்கிறாங்க, துப்பி போட்டுக்கிறாங்க, ஜிப்பா போட்டுக்கிறாங்க, அல்லது மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது இபாதத்துகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க, இதனால சிறந்தவங்க ஆயிட முடியுமா? யாருடைய நாவால் கரத்தால் பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை ஏற்படவில்லையோ, பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவன் தான் சிறந்த முஸ்லிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த பண்பாடு நம்மகிட்ட வரணும். நம்மளால யாருக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது, நம்மளால யார் குடும்பம் கெட்டு போச்சுன்னு இருக்கக்கூடாது, நம்மளால யாரும் அழிஞ்சால் இருக்கக்கூடாது, நம்மளால யார் கேவலப்பட்டான் இருக்கக்கூடாது என்று யாருடைய கரத்தால் நாவால் பிற முஸ்லிம்கள் தொந்தரவுக்கு ஆளாகாமல் இருக்கிறார்களோ அவன் தான் மனுஷனை சேர்ந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு, நல்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாரு, அல்லது சிறுவந்தரா இருக்கிறாரு, அல்லது பேரும் புகழுமோட ஒரு கௌரவத்தோட மரியாதையோட இருக்கிறாரு, அதனால மட்டும் மனிதர்களை சிறந்தவர் ஆக முடியாது. ஒருத்தர் கடன் வாங்குறாரு, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல, அதெல்லாம் வெளியே பார்க்க முடியும். வெள்ள ஜுலைமா இருந்துட்டு வாங்கினவன்ட்ட கடனை கொடுக்காம இழுத்தடிச்சா, கடனை கொடுக்க கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தா, மனுஷனை ஏமாத்தினா, மனுஷனுக்கு அநியாயம் பண்ணா, பாதிப்பை ஏற்படுத்தினா இவன் சிறந்த மனுஷன் ஆக முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட ஒரு ஆள் கடன் கொடுத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள், ஏழையாகத்தான் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை அவங்கள விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஏழையா இருக்கிற அவங்ககிட்ட 100 ஆடுகள் இருந்தது, அவங்க அதை வைத்து நினைஞ்சாங்க. அவங்களுடைய அதுல இருந்து பால் கறந்து குடிப்பாங்க, பேரிச்சம்பழத்தை வைத்து தன்னுடைய பிழைப்பை நடந்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்வார்கள், வெறும் தண்ணீரை குடித்து வாழ்ந்து கொள்வார்கள். இப்படி எல்லாம் எளிமையை கடைபிடிக்க முடியும் அப்படிலாம் இருந்தாங்க. சின்ன வீடு இருந்தது, அவங்களுக்கு ஒரு ஆடம்பர வசதி எல்லாம் இருக்கல, இருப்பதை கொண்டு வாழ்ந்து கொண்டார்கள். இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிற வேற. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள விரும்பி இதை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. இப்படித்தான் ஒரு மனிதர், ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படித்தான் நம்ம வாழ்ந்து காட்டணும். இதெல்லாம் ஏழ்மையை நினைத்து பயப்படக்கூடாது, வறுமையை நினைத்து மக்கள் பயப்படக்கூடாது, வறுமையினால் அல்லாஹ் சோதிச்சுட்டா நம்மளை கைவிட்டா நினைக்க கூடாது. இப்படிங்கிறக்கா வேண்டி என்னை விட யார வறுமையில் இருக்கிறா, என்னை விட யார் ஏழ்மையா இருக்கிறா, நான் இப்படி மனுஷனை வாழலையா, பிரச்சாரம் பண்ணலையா, குடும்பம் கூட்டி வச்சு காப்பாத்தலையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்தில் முன்மாதிரியாக இருந்தார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொது காரியத்துக்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பார்கள். ஏதாவது போறதுக்கு ஒரு ஒட்டகம் அவசரத்துக்கு ஒட்டகம் தேவைப்பட்டிருக்கு, யார்ட்டையா வாங்கியிருப்பாங்க. ஒரு ஆள் ஜக்காத்து கேட்டு வந்திருப்பாரு, கொடுக்க ஒண்ணு இருக்காது, யார்ட்டையா வாங்கி அதை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்ததுல ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனை கொடுக்கல. அவர் அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையா என்ன செய்யறாரு, பேசுறாரு. சகாபாக்களுக்கு கோபம் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்சி தலைவர், உயிரை விட நம்ம பெருசா நினைக்கிறோம், அவங்கள இந்த ஆள் யாரும் தெரியாம பேசிவிட்டாங்க அப்படி கோபப்பட்டு என்ன செய்யறாங்க. அவர் கண்டிப்பா முஸ்லீம் அல்லாதவர்தான் இருப்பாரு. முஸ்லீம்கள் யாரும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இப்படி நடக்க மாட்டார்கள், அல்லது அவர் கிராமவாசி யாராவது இருப்பாரு. இந்த மாதிரி பேசின உடனே அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பாருங்க, தஅவுஹு, அவர் விட்டுங்கப்பா. ஃபஇன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கு. இந்த வார்த்தை வருமா? நம்ம என்ன செய்வோம், இப்படி கேட்கிற, ஒழுங்கா கேட்டா கொடுத்துருப்பேன், இப்படிலாம் கேட்டா கொடுக்க மாட்டேன், வாங்கிக்க பார்ப்போம். என்கிட்ட கடனை எப்படி, அதாவது கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கடன் கொடுக்குற ஆள் பின்னாடி வளர்ந்துட்டே இருப்பான், கடன் கொடுத்த பின்னாடி கடன் கொடுத்த வளர்ந்துட்டே இருப்பான். பாவா இப்படியா கொடுத்துருங்க, வாங்கின கண்ணை கொடுத்துருங்க, அந்த தேதி வந்துருச்சு, அந்த தேதி வந்துருச்சு இப்படின்னு என்ன செய்யறான். கடன் கொடுத்தவன் ஏன்டா கடன் கொடுத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி கடனை இழுத்தடிக்கிறார்களா இல்லையா? இது பாவம் இல்லையா? இது இந்த மாதிரி கடனை இழுத்தடிக்கிறவன் சிறந்த மனுஷனா இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரை விட்டுருங்க, கடன் கொடுத்தவருக்கு கேட்கிற உரிமை இருக்குது. நான் யாரை வேண்டாம் போறேன், அவரை பொறுத்த வரைக்கும் நான் கடன்காரன், அதனால அவர் பேசட்டு கொடுங்க இப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டியிருக்குது, அதை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ன உடனே அவங்க ஜக்காத்துக்காக தான் நினைச்சிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. அதனால இருக்கிற ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை பார்க்கறாங்க. பார்த்தால் அவர்கிட்ட வாங்கின ஒட்டகத்தை விட விலை மதிப்புள்ள ஒட்டகம், ஒரு வயசு கூட உள்ள ஒட்டகம் இருக்குது. அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அவர் கொடுத்ததுக்கு நிகரா இல்லையே, கொஞ்சம் கூட மதிப்புள்ளதாவில் இருக்குது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பரவாயில்ல கொடுங்க. ஃபஇன்ன கைரக்கும் அஹ்சனுக்கும் கலா, உங்களை சிறந்தவர், மனிதர்கள்ல சிறந்தவர் யாருன்னு கேட்டா, கடனை அழகான முறையில் திருப்பி செலுத்துபவர் தான் உங்களை சிறந்தவர். 1 லட்ச ரூபாய் நீங்க வாங்குறீங்க, ஒரு ஆள்கிட்ட 10 வருஷம் முன்னாடி வாங்கிருக்கிறீங்க, அந்த பணத்தை ஒரு ரொட்டேஷன் பண்ணி இருந்தா, ஒரு வியாபாரத்தில் போட்டிருந்தா அவர் சம்பாதிச்சிருப்பார்ல. ஏதாவது அவர் ஒரு நகை வாங்கி வச்சிருந்தா கூட அவருடைய மதிப்பு இன்னைக்கு கூடி இருக்கும்ல. ஒரு கடன் வாங்கி இருக்கிறீங்க, 1 லட்ச ரூபாய் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, மனசாட்சின்னு ஒன்று வேணும்ல. நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறோம், இன்னைக்கு இதை வாங்கி விட்டு அவர்கிட்ட அழகான முறையில் திரும்பி கொடுப்போம். வட்டி கூடாது மார்க்கத்துல, நம்மளாக மனம் விரும்பி அவர் கஷ்டமான நேரத்தில் நம்ம கொடுத்தாருல, அதை விட சிறந்ததை கொடுப்போம். இப்படின்னு கடனை சிறந்த முறையில் கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது. அவர் தான் சிறந்தவர் என்று மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடன் வாங்குறவர் என்ன செய்யணும், கடனை அழகான முறையில் திருப்பி கொடுக்கணும். அவனை கேட்கிற மாதிரி வைக்க கூடாது.
அவன்கிட்ட போய் நீங்க வந்து செய்யக்கூடாது, கொடுக்க மாட்டான்னு பயப்படுற அளவுக்கு அப்படி நிலைமை ஏற்படும். அவனை கஷ்டப்படுற சில நேரத்தில் கடன் கொடுத்தவர் கஷ்டப்படுறவர் ஆயிடுவார். இவர் நல்ல நிலைமையில் இருப்பாரு, கொடுக்க மாட்டான். மனசாட்சி இல்லாமல் வாங்கி இருக்கிறோம்ன்ற ஒரு உறுத்தல் இல்லாமல் நீ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி வாங்க கண்ணான செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கிறமா இல்லையா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கடனை அழகிய முறையில திருப்பி செலுத்துபவங்க உங்களை சேர்ந்தவரே. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இன்ன அஃதலக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. உங்களை சேர்ந்தவர் யாரு? குர்ஆனை கற்பவர், கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். இவர் தான் உங்களை சிறந்தவர். மனிதர்கள்ல சிறந்த மனிதன் யாருன்னு கேட்டா குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை கற்றுக்கொள்ளணும். எத்தனை விஷயங்களை கத்துக்கிறது இல்லையா? ஆங்கில வழி கல்விக்காக வேண்டி எத்தனை லட்சங்களை செலவழிக்க தயாரா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதுறதுக்கு அதுக்குன்னு முயற்சி பண்றோமா? அந்த குர்ஆனை ஓதுறதுல அக்கறை செலுத்துறோமா? ஏதோ பேருக்கு ஒரு மதரசாவுக்கு போயிட்டு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறாங்களே தவிர இந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதுறாங்களா வீட்டில் கண்காணிக்கணும். குர்ஆனை ஓதி தருவது அஜத்துடைய வேலை இல்லை, அவர் வேலை மட்டும் இல்லை. குர்ஆனை நம்முடைய பிள்ளைகள் ஓதுவதில் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. வீட்டில் குர்ஆனை ஓது மகரிப் நேரமா ஆயிடுச்சா, அல்லது அசருக்கு பின்னாடி சும்மா இருக்கிறியா, இஷாவுக்கு பின்னாடி சும்மா இருக்கிறியா, ஃபஜருக்கு பின்னாடி சும்மா கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் குர்ஆனுக்காக ஒதுக்கு. குர்ஆனை உட்கார்ந்து குடும்பத்தோட ஓதும். குடும்பத்தோட ஒருத்தர் ஓத மற்றவர்கள் சரிபார்க்க திருத்தி கொடுக்க என்று இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள். பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம அப்படி சிறந்தவங்களாக முடியும். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களை சிறந்தவர் நல்ல எடுத்து சொல்றாங்க. இந்த காரியத்தை அன்றைய முஸ்லிம்கள் செய்ய போயதான் இன்னைக்கு நம்மளாம் குர்ஆனை தெரிஞ்சிருக்கோம். இதை கற்றுக் கொடுக்காம விட்டுட்டாங்க வைங்க, உலக கல்வியை மட்டும் பிள்ளைகள் படிச்சு கொடுத்துட்டு குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும்னு வைங்க, நமக்கு குர்ஆன் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? குர்ஆனை மனப்பாடம் பண்ணவர் நம்ம இருப்போமா? அப்ப குர்ஆனை கற்றுக் கொடுத்தா தான் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லாட்டி இந்த தலைமுறையோட முடிஞ்சிடும். நீ மக்தபுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்களையும் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில கல்வி வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லா மதரசாக்கள் பேருக்கு நடைபெறுகிறது தவிர மதரசாக்கள் முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுறது கிடையாது. அதனால என்ன ஆகுது? குர்ஆனை ஓத தெரியாத சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களை சிறந்தவர். குர்ஆனை அறிந்து கொள்ளாத சமுதாயம் கண்டிப்பா சிறந்த சமுதாயமா இருக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் யாரு? குர்ஆனை அவனும் படிக்கணும், அவன் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இப்படின்னு அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுறாங்க. இந்த பண்பாடு நம்மகிட்ட இருக்குதா? இதெல்லாம் சிறந்த மனிதனாக நம்மளை காட்டுமோ, அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியவனாக நம்மளை ஆக்குமோ, இந்த பண்பாடு நம்மகிட்ட இருக்கணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா யஹில்லு லி ரஜுலின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ லயாலின். 3 நாளைக்கு மேல தன்னுடைய சகோதரனோட பேசாமல் இருப்பது எந்த முஸ்லிமுக்கும் ஹலால் கிடையாது. ஒருத்தட்ட நீங்க சண்டை போடுறீங்க, சண்டை போடலாம், ஒரு கோபதாவங்கள் மனுஷனுக்கு கோபங்கள் ஏற்படலாம், பேசாம இருக்கலாம், முகத்தை திருப்பிட்டு போகலாம். 3 நாளைக்கு தான். 3 நாளைக்கு மேல உங்கள் சகோதரனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வது உங்களுக்கு ஹலால் கிடையாது. பேசாமல் இருப்பது உங்களுக்கு ஹலால் கிடையாது, ஹராம். நீங்க பேசாமல் இருக்கிற காலமெல்லாம் நீங்க ஹராமான காரியத்தை செய்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அதுல சிறந்தவங்க யாரு? வஹைருஹுமா அல்லதி யபுதவு பிஸலாம். யார் சண்டை போட்டுட்டு சலாத்தை கொண்டு முந்தி கொடுக்கிறாரோ, பார்த்தோன்னு என்ன செய்யறாரு? 3 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பேசாம இருந்தா பாவம், ஹராமு, அதனால நம்ம சலாம் சொல்லி கொண்டு முந்திக்கிட்டு என்ன செய்யறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். சலாத்துக்கா பதில் சொல்லணுமா இல்லையா? இஸ்லாம் எப்படி சொல்லுது? பேசாம இருக்கிறவங்க திடீர்னு பேச மாட்டான், அவனை பேச வைக்கணும். எப்படி பேச வைக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருத்தர் சொன்னால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை. ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள்ல அது ஒண்ணு. இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா? வலைக்கும் சலாம் சொல்லிடுவான். அடுத்த நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் திரும்பி பார்த்து அஸ்ஸலாமு அலைக்குமா, அடுத்த நாள் பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சிரிச்சிடும். டெய்லி என்ன செய்யறோம்? பார்த்து சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆளை பார்த்து முந்திக்கிட்டு சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. ஒற்றுமையா இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கணும் தவிர அதை வளர்த்து கொண்டிருப்பது மனநோய், அது ஒரு மன குழப்பம் என்று இஸ்லாம் என்ன பண்ணுங்க? எல்லாத்துக்கும் லிமிட் வை, கோபத்துக்கு லிமிட் வை, ஆத்திரத்துக்கு லிமிட் வை, சண்டைக்கு லிமிட் வை. 3 நாளைக்கு மேல கோபமா இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. எத்தனை பேர் நீங்க பாக்குற பல ஊர்கள்ல பெத்த தாப்பன்ட்ட பேசாம இருக்கும், பெத்த தாயிட்ட பேசாமல் இருப்பார்கள். பல வருடங்களாக எங்க அக்கா தங்கச்சில பேசி பல வருஷம் ஆச்சு, எப்படிமா அண்ணன் வீட்டுல பேசி பல வருஷம் ஆச்சு என்று என்ன செய்யறாங்க? குடும்ப நெருக்கமான இரத்த பந்த உறவுகள்கிட்ட பேசாமல் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 நாளைக்கு மேல பேசாமல் இருப்பது உங்களுக்கு ஹலால் கிடையாது. சண்டை வந்த பிறகு ஏதோ ஒரு வேலை பேசி நம்மளால பேச முடியல, ஒரு வாரம் கழிச்சு பேசலாம், அது வேற செய்யும். ஆனால் சண்டை போட்டுக் கொண்டு, கோவப்பட்டு கொண்டு, வருத்தப்பட்டு கொண்டு 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்க கூடாது. அப்படி பேசுவோம். சண்டை வந்துருச்சுன்னா அதுல சிறந்தவர்கள், மனிதர்கள்ல சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா, யார் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்றாரு அவர் தான். ஏத்தாப்புல பதில் சொல்லலையா கெட்டவன்.
யார் சலாத்துல முந்திக்கிறானோ அவன் தான் சிறந்தவன் என்று என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஹைருக்கும் லி அகலி வான ஹைருக்கும் லி அகலி வைதா மாத்த சாயிபுக்கும் ஃபதவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனுஷன்ல சிறந்த மனுஷன் யாரு, உங்களை சிறந்தவர் யாருன்னு கேட்டா, யார் தன்னுடைய மனைவி இடத்துல குடும்பத்தார் இடத்துல சிறந்தவனா இருக்கிறான் அவன் தான் சிறந்தவன். ஊருக்கு ஒருத்தன் நல்லவனா இருக்கலாம், அவன் மனைவிக்கு தெரியும்ல, மனைவி சொல்லணும் என் கணவர் நல்லவர், எனக்கு எந்த குறை வைக்கல, சாப்பாட்டில் குறை வைக்கல, தங்குறதுல குறை வைக்கல, உடுத்துறதுல குறை வைக்கல, என்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறாரு, எனக்கு அவன் என்ன செய்யறாரு, அவர் தியாகம் பண்றாரு, கஷ்டப்படுறாரு, அவர் ஒழுக்கமானவரா இருக்கிறாரு, நேர்மையானவரா இருக்கிறாரு, பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு என்று ஒரு மனைவி உங்களை பத்தி சொல்லணும். நீங்க சிறந்தவர்னா யாரு, ஊருக்கு நீங்க சிறந்தவனா இருக்கலாம், ஊர் உலகத்துக்கு உங்களுடைய மறைமுகமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தெரியாது. உங்கள் வீட்டில் உள்ள உங்க மனைவி உங்களை சிறந்தவர் சொல்றாங்களா, உங்க பிள்ளைகள் சொல்லுவாங்களா, அப்பதான் நீங்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் என்னுடைய மனைவி இடத்துல என்னுடைய குடும்பத்தார்ட்ட நான் சிறந்தவன். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகத்துல எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு நற்பேர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கிடைத்த ஒரு நற்பேர். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கை எந்த பெண்ணுடைய கை மேலையும் பட்டது கிடையாது. உறுதிமொழி கொடுக்கறதுக்காக வருவாங்க, இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறோம்னு உறுதிமொழி கொடுக்க வருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறோம், எங்க பிள்ளைகளை கொல்ல மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம், இப்படின்னு உறுதிமொழி கொடுப்பதற்காக வேண்டி வருவார்கள். வரும்போது ஆண்கள்கிட்ட கை நீட்டி உறுதிமொழி வாங்குவாங்க, பெண்கள் வந்தால் கைகள் எடுத்துக் கொள்வார்கள். சும்மா சொல்லுங்க, வாயில சொல்லுங்க, இப்படிமாங்க. அப்ப எந்த பெண்ணுடைய கை மேலையும் தன்னுடைய கை அல்லாஹ்வுடைய தூதருடைய கை பட்டதில்லை என்று ஆயிஷா நாயகம் சொல்றாங்களே, இப்படி நம்முடைய மனைவிட்ட நல்ல பேர் இருக்கக்கூடியவர்களா வரணும். அந்த மாதிரி யார் மனைவிடத்துல சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் உங்களை சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அதை சொல்லி காட்டுறாங்க. அதுல நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது அதுல சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஐயும் நாசி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்கள் வந்து சிறந்தவங்க யாரு? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, குல்லு மஹ்மூமின் கல்பி சதுக்குல் லிசான், தூய உள்ளம் கொண்ட ஒவ்வொருத்தவரும், உண்மை பேசக்கூடிய ஒவ்வொருத்தவரும் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர், மனிதர்கள்ல சிறந்தவர். அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சதுக்குல் லிசான் நாரிஃபு, உண்மை பேசுறவர் யாருன்னு அது எங்களுக்கு தெரியும், உண்மை பேசக்கூடியவர் தான் எங்களுக்கு விளங்குது. ஆனால் தூய உள்ளம் கொண்டவர் சொல்றீங்களே, தூய உள்ளம் கொண்டவர்னா என்ன அப்படின்னு என்ன விளக்கம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஹுவ தக்கையும் நக்கி லா இஸ்ம ஃபீஹி வலா பகி வலா ஹில் வலா ஹசன். தூய உள்ளம் யாருடைய உள்ளத்துல வந்து பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ இல்லையோ, இதுதான் தூய்மையான உள்ளம். அப்ப யார் வந்து அடுத்தவர்கள் மேல பொறாமை இல்லாம, அடுத்தவன் அழிஞ்சு போகணுங்கிற எண்ணம் இல்லாம, அந்த மாதிரி தூய உள்ளத்தோட இருக்கிறாரோ, உண்மை பேசுகிறாரோ, இவர் தான் சிறந்தவர் என்று என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இது போக பல பேரை அல்லாஹ்வுடைய தூதர் பல பண்பாடுகளை சொல்லி காட்டுறாங்க. ஈமான்ல ஒருத்தர் உறுதியா இருக்கிறாரு, பலவீனமான நம்பிக்கையுடையவரை விட உறுதியான ஈமான் உள்ளவர் சிறந்தவர், மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறார்கள அவர் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பண்பாடுகளை சொல்றாங்க. குழப்பமான காலகட்டத்தில் குழப்பத்தை ஒருத்தர் தவிர்த்து வாழுகிறார், மார்க்கத்துக்காக ஒருத்தர் போராடுறாரு, சுன்னத்தை நிலைநாட்டுவதற்கு, பிதஅத்துகளை ஒழிப்பதற்கு, இணை வைப்பை ஒழிப்பதற்கு யார் போராடுகிறாரோ அவர் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்ப சிறந்த மனிதனாக அல்லாஹ்விடத்தில் நம்ம இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அந்த சிறந்த மனிதர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.